எல்லாமே செக் பண்ணிட்டீங்களா டாக்டர்? ஓ எஸ், எல்லாம் செக் பண்ணியாச்சு. குட் நைட். உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு சூசன். பரவாயில்லப்பா, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அப்படியா? ஆமாமா, டயர்டா இருந்துதானே ஆகணும். எவ்வளவு வேலை பார்த்துருக்கேன்னா. சரி, வீட்டுக்கு போலாமா? டாக்டர் குட் நைட். மேடம் குட் நைட். குட் நைட். குட் நைட். கேட் ஹவுஸை செக்யூர் பண்ணியாச்சு. அலார்ம் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க சீக்கிரமா. சீக்கிரமா இங்க வாங்க.
என்ன மன்னிச்சிருங்க மேடம், இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இங்க பார்க் பண்ணக்கூடாது, அத்தாரிட்டிக்கு மட்டும்தான் அனுமதி. இது போதும்னு நினைக்கிறேன். எஸ் சார். மேடம். ம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யா இங்க இருக்கோம். ஹலோ, யா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் ஜாக்க தேடி வந்திருக்கேன். அவர் எங்க இருக்காரு? ஆலன் ரெஞ்சர்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குல்ல? உங்க ஜாக் ரென்ச்சர்ஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க ஜாக் தானே? எங்க இருக்கீங்க? ஒரு சாதாரண பேப்பர் கிளிப்பை வச்சு இதை திறக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. வெயிட், ஒரு நிமிஷம் இருங்க. இது டாப்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே, நீங்க ஜாக் ஷனால் தானே? இது கொஞ்சம் பிடிச்சுக்கிறீங்களா? அந்த கார் கீஸை கொடுக்க முடியுமா? இதுவா? யா. ஷூர். தேங்க் யூ. முதல்ல ஏதோ ஓபன் பண்ணணும். அந்த வயசான பாஸ்விட்ஸ்க்கு அறிவே இல்ல. இப்படி வெறுங்கையோட அனுப்பி வச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஹாலண்ட் ரிட்ஜ் எடுத்துட்டு வந்த டெலிவரி பர்சன் இல்ல. அந்த வயசான ஆளும் என்ன அனுப்பி வைக்கல. இங்க வந்து அடுத்த செகண்ட் என் கையில பாருங்க ஆயில் பட்டுருச்சு. இது எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் கேட்டது ரொம்ப சிம்பிளான கேள்வி. நீங்க ஜாக் ஷனாலா? எஸ், நான் தான். இந்தாங்க வச்சுக்கோங்க. ஆயில் பட்டதுக்கு சாரி. ஆலன் ரெஞ்சஸோட வந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். எங்கே உங்ககிட்ட தானே இருக்கு? யா. சோ உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? மேடம் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. எந்த மேடம்? உங்களுக்கு மேடம் தெரியாதா? புரியுது. குட் மார்னிங் ஜாக். நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. என்னமோ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பு. நம்ம செஸ் கேமை ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இந்த ஆபரேஷன்ஸ்க்காக எவ்வளவு நல்ல வேலை பாக்குறீங்க நீங்க? 4 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமா? ஜூனியர், ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஃப்ரெட், இது உன்னோட மூவ். ஏதோ எம்டி கவர் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. என்னோட பேரு டேனல். என்ன இங்க ஆபரேஷனுக்காக அசைன் பண்ணிருக்காங்க. நான் இங்க கவர்மெண்ட்காக வேலை பாக்குறேன். நீங்களும் தானே? நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். நீங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கீங்க. குயின் டு கிங் பிஃபோர் 4 ஜாக் செக். சம்பவம் பண்ணிட்டே இதை நான் கவனிக்கவே இல்லை. நான் தான் உன்னை 6 மூல செக் அவுட் பண்ணிடுன்னு சொன்னேனே ஜாக். இன்னும் 5 தான் இருக்கு. இது உங்களுக்கான ஆர்டர். நீங்க என் கூட வரணும். என்ன? இல்ல அப்படி பண்ணாதீங்க. ஓகே, இங்க பாருங்க. மேடம் உங்களை வர சொல்லிருக்காங்க. இது உங்களுக்கான ஆர்டர். நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ஜூனியர், இப்ப நல்லா பஸ்ஸமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? நான் போகலான்னு சொன்னேங்க. ஜூனியர் யோசிக்கிறான். ரிசைனா? சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ வின் பண்ணிட்ட. தேங்க்யூ ஜாக். இந்த கேம் உனக்கு எப்படி இருந்தது? ஓகே, இங்க பாருங்க. இப்ப நீங்க வந்துதான் ஆகணும். இல்லனா செக்யூரிட்டியை வச்சு உங்களை தூக்கிட்டு தான் போய் ஆகணும். ஆர்வி, நீங்க இருக்கியா? இங்க கவர்மெண்ட்காக வேலை பாக்குறேன்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. மேடம பாக்கணுமா? என்ன விஷயம்? மேடம்னா நீ போய் தான் ஆகணும். நான் போகணுமா? ஆமா ஜாக், நீ கண்டிப்பா போய் தான். சீரியஸாவா? சீரியஸ்லி. அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? அம்யூஸ்மெண்ட் பார்க்கல நமக்கு என்ன வேலை? மேடம பார்க்க தானே வந்தோம். கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன் சார். இந்த மாதிரி டைம்ல ரோலர் கோஸ்டர்ல போனா எப்படி இருக்கும்? இல்ல, நீங்க போய் டனல் ஆஃப் லவ்க்கு 2 டிக்கெட் எடுங்க போதும். டனல் ஆஃப் லவ்? சீரியஸா? சீரியஸ்லி. அப்புறம் இப்போல இருந்து நீங்க கண்டதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க. கற்பனை பண்ணிக்கிறேன். நீங்க ஏதோ என்ன ஓட்டுற மாதிரி தோணுது. நீங்க போய் 2 டிக்கெட் வாங்கிட்டு வரீங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறீங்க. ஓகே? உங்ககிட்டயா? நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு நான் அப்படியே பண்ணிடுவேனா? அங்க போய் 2 டிக்கெட் வாங்கிட்டு வரக்கூடாதா? கொஞ்சம் சொல்றதை தான் கேளுங்களேன். ஐஸ்கிரீம். 2 tickets please. Thank you. Oh come on honey. நீங்களும் நானும் டனல் ஆஃப் லவ்க்குள்ள போலாம். காதல் வலையில 2 பேரும் விழலாமா? ரொம்ப கியூட்டா சொன்னீங்க. எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்து இரிட்டேட் பண்றீங்க? ஏன்னா நான் சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்துக்கலாங்க. நான் எப்படி எடுத்துக்க முடியும்? இது என்னமோ டெரி இந்த பைரட்ஸ் கேம்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏதோ ஒரு டிராகன் லேடியை பார்க்க கூட்டு போற மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லுங்களேன். ஆபரேஷன் மேட்டர்ஸை எங்கேயும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஓ அப்படியா? ஒருவேளை நீங்க அவங்களுக்கு செக்ரட்டரியா இல்ல? வேலையை பத்தியும் யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிருக்காங்க. அப்ப நான் கேட்டதை மறந்துருங்க. ஆனா நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன், நான் செக்ரட்டரி இல்ல. கொஞ்சம் கையை தோல்ல போடுறீங்களா? நாம ஏதாவது டேட்டுக்கா வந்திருக்கோம். உங்களை நான் பார்த்தது கூட இல்லையே. சொல்றத செய்யுங்க, கோஆபரேட் பண்ணுங்க, தோல் மேல கையை போடுங்க. எஸ் சார். இன்னும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கலாமா? அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை.
கடவுளே! நாம வந்துட்டோம். வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க, மேடம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க பேசுன்னு சொன்னா மட்டும்தான் நீங்க பேசணும். கான்வர்சேஷனை கெடுக்கிற மாதிரி பண்ணாதீங்க. அவ்வளவுதான். இனி நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க கிளம்புறீங்களா? உண்மையை சொல்லணும்னா இதுக்கப்புறம் உங்களை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. மேஜர் டெரிலி ரிப்போர்ட்டிங் திஸ் ஆர்டர். அந்த கதவு வழியா போங்க. தேங்க் யூ. ஸ்ரீகன்யாவை கேட்டான்னு சொல்லுங்க. ஓகே. ஹாய். ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சாதாரணமா சம்பளம் வாங்குற ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். என்ன ஒருத்தங்க இங்க கூட்டு வந்துட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க தப்பான ஆளை கூட்டு வந்துட்டாங்க. Sit down. X2 கம்ப்யூட்டரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? நாசாவுக்காக சார்லி வெப்ஸ்டர்ஸால டிசைன் பண்ணி பில்ட் பண்ணப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு உலகத்தோட ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டர்னா அதுதான். அத ஒருத்தங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? வாய்ப்பே இல்ல. அது 2 மாடி உயரம், லான்ல பாதி அளவு, கிட்டத்தட்ட 3000 டன் எடை இருக்கக்கூடியது. அது உண்மையிலேயே யாராவது திருட முடியுமா? Of course. ஆனா அதை செய்ய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் டீமுக்கே 1 வாரம் ஆகுமே அதை டிஸ்மேண்டில் பண்றதுக்கு. அதை யாரு செஞ்சாங்களோ அவங்க வெறும் 3 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இப்ப நீங்க வந்திருக்கிறதுக்கு காரணமே அதான். ஏன்னா உன் அளவுக்கு இந்த கண்ட்ரில அந்த கம்ப்யூட்டரை பத்தி யாருக்கும் தெரியாது. இத பத்தி கண்டிப்பா வெம்ஸ்டர் கிட்ட நீ பேசியே ஆகணும். அப்போ இந்த ஜீனியஸ் இன்னொரு ஜீனியஸ் கிட்ட பேசியே ஆகணும். அவர் இத பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் யாரையும் சொல்லல. ஆனா யார் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும்ல. ஓ, ஒரு நிமிஷம் இருங்க. உங்ககிட்ட இதெல்லாம் பண்றதுக்கு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்கல்ல, K-12 கில்லர்ஸ். ஷனால்ட், இது ஒன்றும் ஆபத்தான அசைன்மெண்ட் இல்ல. நீ எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஹியூஸ்டனுக்கு போகணும், நாசாக்கு போகணும், X2 எந்த ரூம்ல இருந்ததோ அந்த ரூம்க்கு போய் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்டர் வெம்ஸ்டர் கிட்ட பேசணும். இந்த கண்ட்ரிக்காக இந்த சின்ன உதவி கூட பண்ண மாட்டியா என்ன? பாவம் சார்லி ரொம்ப ஷாக் ஆயிருப்பாரு. எஸ், ஆஃப் கோர்ஸ் நான் போறேன். ஏன்னா சார்லி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என்னோட முதல் டீச்சரும் கூட. அண்ட் இப்ப நாம கொஞ்சம் நேரடியா விஷயத்தை பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் செய்ய போற இந்த வேலை இன்வெஸ்டிகேஷன் மாதிரியா? ஆஃப் கோர்ஸ். ஆனா நான் ஒரு கம்ப்யூட்டர் கை, அதை மறந்துடாதீங்க. 9 மணிக்கு வேலைக்கு வருவேன், 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். அப்பப்ப செஸ் விளையாடுவேன், வீக்கெண்ட்ஸ்ல பைசைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுவேன். ஷனால், ஜாட்லில நீ பிறந்தது மார்ச் 10, 1945. மெசுலா மாண்டானால பிறந்திருக்க. PhD கால்டெக் முடிச்சது 1965ல. அண்ட் 3 புக்குக்கு ஆத்தரா இருக்க. தியரிஸ் எழுதிருக்க, கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணிருக்க, நிறைய அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்க. விங்ஸ்டீன் அவார்ட் ஃபார் சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக வாங்கியிருக்க. யுஎஸ்ல நடந்த போட்டியில ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்க. இங்க பாரு, ஒரு ஏஜென்ட்டா இருக்கிறதுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்கு. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் ஒரு ஸ்பை கிடையாது. என்னால ஸ்பையாவும் இருக்க முடியாது. அப்படியா சொல்ற? ஆமா, அப்படித்தான் சொல்றேன். அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். அண்ட் நான் வீட்டுக்கு திரும்பினதும் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் போயிடுவேன். என்னோட கம்ப்யூட்டர், உங்க கம்ப்யூட்டர். இந்த ஒரே ஒரு விஷயம் எனக்காக பண்ணி கொடுத்துரு. அதுக்கப்புறம் நீயும் ஃப்ரெண்டும் எங்க வேணாலும் போங்க. 2 பேரும் கை கோத்துக்கிட்டு சன்செட்டை பார்க்க போங்க. வெளியே பர்க்கல் இருக்காரு, அவரை போய் பாரு. உனக்கு தேவையான எல்லாமே அவர்கிட்ட கிடைக்கும். என்னோட ஆள் ஒருத்தங்க உங்களை வந்து ஹியூஸ்டன்ல வந்து சந்திப்பாங்க. ஆனா இதுக்காக தேவைப்பட்டா வருவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவைதான். இப்போ K-12ல யாரெல்லாம் அசைன்மெண்ட்ல இருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியணும். நீங்க கேட்டுவா? ஆஹா, இது என்கிட்ட சொல்லல. நீங்க கேட்கவே இல்லையே. நான் கேட்டேனே, நீங்க செக்ரட்டரி இல்லன்னு சொன்னீங்க. நான் ஒன்னும் போய் சொல்லலையே. K-12 செக்ரட்டரியை சார்ந்தது இல்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்கெல்லாம் கன் வச்சிருப்பாங்க, அதுல சைலன்சர் போட்டிருப்பாங்க. அம்மா, இது எனக்கு சேஃப் தானா? ஏன்னா இப்போ ஒரு கில்லர் எனக்காக வண்டி ஓட்டிட்டு இருக்காங்களா, அதான் கேக்குறேன். சரி, இந்த கார்ல அப்படி என்னதான் வச்சிருக்கீங்க? இந்த கார்ல ஏர் கண்டிஷனர் இருக்கு, அப்புறம் கோகோ மேட்ரிக் இருக்கு. 50 கேலிபர் மிஷின் கன் இருக்கு, அது ஹெட்லைட்ல மவுண்ட் பண்ணிருக்காங்க, ராக்கெட் என்ஜின்ஸ். போதும், நீங்க இப்படி பேசுறீங்க. எனக்கு ப்ரொஃபஷனல் பாடிகார்ட் தேவையில்ல. அதே மாதிரி நான் பேபி சிட் பண்ண விரும்பல. உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் ஒரு பேபி சிட்டிங் அசைன்மெண்டா தோணுதா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். கிரேட். அப்ப அப்படியே வச்சுக்கோங்க.
முதல்ல போய் சார்லி வெப்ஸ்டரை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நாசா. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ப்ரொசீஜருக்கு நான் தான் இன்சார்ஜ். நான் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். என்னமோ பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம முதல்ல வெப்சரை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நாசாக்கு போக போறோம். அருமையான பிளான் ஆச்சு. கொஞ்சம் நேரம் அமைதியா வரீங்களா? ஓ, சார்லி அங்கதான் இருக்காரு. சரியான டைம் தான் வந்திருக்கு. அவர் கிளம்புறாரு. ஒரு நிமிஷம், இதோ அங்க தப்பா இருக்கு. என்ன தப்பா இருக்கு? மனுஷன் எங்க கிளம்புறாரு. இப்ப விட்டா நாள் முழுக்க வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். ஹே சார்லி, எப்படி இருக்கீங்க? எங்க பாத்துங்க. வண்டியில ஏறுங்க. அந்த ஆளு என்ன ஷூட் பண்ண பார்த்தான். சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க. இதுல இந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லவே இல்ல. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவன் என்ன சுட ஆரம்பிச்சான். உங்களுக்கு கொலை பண்ண லைசென்ஸ் இருக்குன்னு தெரியும். டிரைவ் பண்ண லைசென்ஸ் இருக்கா? சிகரெட் ரைடர் இருக்க எடுங்க. ஐயோ கண்ணு, இத வச்சு என்ன பண்றது? எடுத்து அந்த டயர்ல சுடுங்க. என்ன விளையாடுறீங்களா? இது அசெம்பிள் பண்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. சீக்கிரம் அதெல்லாம் எடுத்து ஈஸியா செட் பண்ணலாம். கம் ஆன். ஓகே ஓகே, அதான் ட்ரை பண்றேன். ஹரி அப். கம் ஆன். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்னும் ஜான் பேன் இல்ல. ஓகே, நீங்க வண்டி ஓட்டுங்க. என்ன? ஓ, வண்டி ஓட்டுங்க. ஐ அம் சாரி. போங்க, ஐ சீக்கிரம். அம் சாரி. ஆத்தாடி. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. கன் எடுங்க. ஆ, என்னால இதை நம்பவே முடியல. அவங்க என்ன சுட்டாங்க. அவங்க இங்க மிச்சம் வச்சுட்டு போயிருக்கிறது X2 மட்டும் தானா? இங்க என்ன நடந்துச்சு? அது வந்து மேடம், எனக்கு தெரிஞ்சதுல ஒண்ணே ஒண்ணுதான் மேடம். அவங்க வச்சிருக்கிறது வியர்டான ஒரு கன் மேடம். எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. நான் எப்படி இங்க வந்தேனே தெரியல. சாரி மேடம், என்னால எதுவும் பண்ண முடியல. உங்களுக்கு எதுவும் ஆகலன்றது எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க?
சார்லியோட ஃபைல்ஸ படிச்சு பார்த்துட்டு எவ்வளோ வேகமாவா? இது ஸ்பீட் ரீடிங் ஹோ, இது ஜூனியர் ஸ்பீட் ரீடிங். இல்ல, இது ஒரு கால்குலேஷன் மாதிரி. ஹோ, என்னது? அங்க வெளியே கிடைச்ச ஒரு டாய். எங்க காட்டுங்க. ஓ, இது எங்கேயோ பார்த்துருக்கேன்னு. அம்மா, எப்ப கிளம்பணும்? இப்பதான். வை? சார்லி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைப்பாரு. அவரோட எல்லா நோட், மெமோ, லெட்டர், டெலிபோன் கான்வர்சேஷன்ஸ், அவரோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அண்ட் இந்த 12 மாசத்துல அவருக்கு 7 என்கொயரி கால்ஸ் வந்திருக்கு. அதாவது X2 மாதிரி கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை டிசைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ரியலி? ஆஃப்மேன் இன்டர்நேஷனல் கார்பரேஷன்ஸ், ரானே கெமிக்கல், ஜெனீவா, ஆட்வல் காப்பரன், ஜிங்க், பேனிங் இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எல்லாமே பெரிய கார்பரேஷன்ஸ். இது எதுக்கு சொல்றீங்க? X2 பொறுத்த வரைக்கும் அதுல இல்லாத விஷயமே இல்ல. ஸ்பேஸ்ல ஆதிக்க செலுத்த நினைக்கிற எந்த நாடா இருந்தாலும் சரி, சேட்டலைட், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், நியூக்ளியர் டிவைஸ், வார்னிங் சிஸ்டம்ஸ் எதுவா இருந்தாலும் இது எல்லாத்தையும் X2ஆல மைக்ரோ செகண்ட்ஸ்ல கணிக்க முடியும். ஆனா இந்த கமர்ஷியல் கார்ப்பரேஷன் எதுக்காக இப்படி ஒரு சேட்டலைட்டை உருவாக்க நினைக்கிறாங்க? எனக்கு தெரியாது. ஆஹா. ஆனா இத ஃப்ரெட் கிட்ட ஃபீட் பண்ணனா கண்டிப்பா ஏதாவது ஒரு பதில் கிடைக்கலாம். இங்க பாருங்க. எல்லாத்துக்கும் என் கூட இருந்ததுக்கு நன்றி. யூ வெல்கம். ஆனா இதுக்கப்புறம் நான் உங்க கூட கார்ல மட்டும் கண்டிப்பா வரமாட்டேன். யா. என்ன அவங்க சுட பார்த்தாங்க. யா. ஓகே, நமக்கு கிடைச்சிருக்கிறது இதுதான். ஃப்ரெட்ட பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா இன்டர்நேஷனல் கார்பரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஏதோ சம்பந்தம் இருக்கு. இவங்க எல்லாருமே வெலோரியம் டூல் கம்பெனியோட சப்சிடிஸா இருக்காங்க. மார்க்கஸ் வெலோரியமா? எஸ் மேம். 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட்டுக்காக ஐன்ஸ்டைன் அவார்டு வாங்கினேன். சோ அப்ப நான் மார்க்கஸ் வெலோரியமை மீட் பண்ணிருக்கேன். அவரை மீட் பண்ண குறைவான ஆட்கள்ல நீங்களும் ஒருத்தர்னு சொல்லுங்க. ஆனா சொல்ல போனா இப்ப இருக்கிற மாதிரி அவர் அந்த டைம்ல இல்ல. மார்க்கஸ் நான் எப்படி சந்திச்சேன்னா அவரும் அந்த காம்படிஷன்ல இருந்தாரு. அண்ட் எனக்கும் அவரை பிடிக்கும், ஏன்னா அவர் செகண்டா வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தோட 2வது ரிச்சஸ்ட் மேனா ஆயிட்டாரு. இதுதான் ட்ரிக்கியான பார்ட். இது ஒரு டாய் லேடர். இது நமக்கு அந்த கம்ப்யூட்டர் காம்ப்ளெக்ஸ்ல கிடைச்சது, நாசால. இது கொஞ்சம் நல்லா கவனமா பாருங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இது ஒன்னும் எனக்கு பொம்மை மாதிரி தெரியலையே. யா, ஏன்னா அது அப்படி இல்ல. ஓகே, இப்ப எனக்கு புரிஞ்ச மார்க்கஸோட தியரியை சொல்றேன். அவர் சிம்பிள் காஸ்மிக் ரேஸ் வச்சு ஆரம்பிச்சாரு. ஆல்பா பார்ட்டிகல், காமா பார்ட்டிகல், இதெல்லாம் வச்சு. அதாவது அவர் ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறது அது ஒரு சிம்பிள் பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் வச்சு. அது ஜஸ்ட் ஒரு சைக்ளோட்ரான். அண்ட் இதோட ஐடியா என்னன்னா, அவரால் டிசைன் பண்ணப்பட்ட பிரிசம்ஸையும் மிரர்ஸையும் வச்சு ரேஸை இன்டென்சிஃபை பண்ணணும். அது ஒரு சிங்கிள் பீமா அனுப்பி, ஜஸ்ட் லைக் அ லேசர். ஆனா இந்த பீமை பொறுத்த வரைக்கும் இதுல காஸ்மிக் ரேஸ் இருக்க போகுது. Now, அவர் தியரியை பொறுத்தவரை அந்த ரேஸோட தொடர்புல இருக்கிற எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை மாத்த முடியும். இல்லனா இப்படியும் மாத்த முடியும். ஷ்ரிங்க் பண்றதா? தட்ஸ் ரைட். அண்ட் இப்ப அவருக்கு தேவையானது ஒரு பெர்ஃபெக்ட் மினியேச்சர். பிரபாஸ்டஸ். ஐ நோ. ஆனா யோசிச்சு பாருங்க, 3000 டன் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் எப்படி திடீர்னு காணாம போக முடியும்? அண்ட் இஃப் ஐ அம் ரைட், அந்த மார்க்கஸ் நான் சொன்ன மாதிரி பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டருக்கு ஒரு பூஸ்டரை அவரா ரெடி பண்ணி அவரோட தியரி உண்மைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த எல்லா விஷயமும் சேட்டலைட்டோட கனெக்டா இருக்கு. ஏன் இப்ப அவருக்கு X2 தேவை? இப்போ நீ சொல்றத பார்த்தா ஃபேமஸான இந்த ஒருத்தரை வச்சு யாருக்கும் தெரியாம நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. ஒருவேளை இதுல அவர் இன்வால்வ் ஆகலன்னா K12 ஏஜென்சி ஏற்கனவே அவரை ட்ராக் பண்ணிருக்காங்க. நீ சொல்றது தப்பா இருந்தா காங்கிரஸ் நம்மள அந்த ஆபரேஷனை பெண்பால் பார்லரா மாத்திருப்பாங்க. சரி, நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. இப்ப அபிஷியலா இந்த ப்ராஜெக்டை விட்டு உங்களை நான் விளக்குறேன். ரொம்ப நன்றிங்க. ரைட். பர்கல், 15 மினிட்ஸ்ல எனக்கு ஃபுல் ஸ்டாஃப் மீட்டிங் நடந்தே ஆகணும். மேம், சொல்லுங்க, என்ன விஷயம்? இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணுமே. எனக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன தூக்கிட்டீங்க. அண்ட் எனக்கு அது சந்தோஷமான விஷயம் தான். அண்ட் முக்கியமான விஷயம், சாட்டர்டே நடக்கிற பைசிக்கல் ரேஸ்க்கு என்னால போக முடியும். ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி இருக்கிறது மார்க்கஸ் வெலேரியமா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அண்ட் அதே நேரத்துல அவரை கண்டுபிடிக்கவும் முடியும். அது எப்படி? ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் இன்டர்நேஷனல் வயர்ஸ்ல இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
Marcus Valorium lost one purebred gray male Schnauzer, red collar, white feet, answers to the name of X2. I found contact Jack Leland Chenault, Los Angeles. வளரியம் எதுக்கு இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாரு? எனக்கு தெரியல, ஆனா பண்ணதுனால தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு X2 பத்தி தெரிய அதை டிகோட் பண்ணணும். டோன்ட் வரி, அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. என்னோட பேர் அங்க கீழே இருக்கு. இந்த உலகத்திலே அவரை தோக்கடிச்ச ஒரே ஆள் நான் மட்டும்தானே. ஓகே, அவரை டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் உங்களை எப்படி கண்டுபிடிப்பாரு? அதுக்கு தான் அவரோட ஜீனியஸ உள்ள இறக்கி yellow pagesல என்ன தேடுவாரு. நீங்க சொன்னது நடந்தா நீங்க ரொம்ப ஸ்மார்ட்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும். ஓகே, நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறேன். மேடம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. ஷெனால்ட், கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன இது அக்கறையா? ஓ இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி அக்கறையில சொல்லல. நீங்க ரொம்பவே கேஷுவலா இருக்கீங்க. ஸோ பத்திரமா இருங்க. பாய். மார்க்கஸ், ஒரு துளி கூட நீங்க இன்னும் மாறவே இல்லை. இந்த பர்டிகுலர் ஒர்க்க பாத்தீங்கன்னா நான் ரெப்ரஷன் ஸ்டேஷனல் ஸ்டைல்ல இல்ல. இந்த கிளீன் டிசைனை ஒரு முறை பாருங்க. இது ஒர்க்கிங்ல இருக்கா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கான்னு நீங்களே பாருங்க. இந்த கம்ப்யூட்டரை உருவாக்குன ரிச்சர்ட் ஹெர்ப்மன் மிஸ்டர் வெல்லோரியம் கூட சேர்ந்து ஃப்ளோரன்ஸ்க்கு ரீசெண்டா ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருக்காரு. அது தவிர நிறைய இதை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். இந்த கலெக்ஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் வெல்லோரியமோட ஃபேவரட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பப்ளிக் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்காரு. மிஸ்டர் சினால், மிஸ்டர் வெல்லரியம் உங்களுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. குட். முழுசா சோதனை பண்ணு. ஆபத்தான எதையும் நான் எடுத்துட்டு வரல. I promise. பாவம். எங்க பாரு, மிஸ்டர் வெல்லோரி உங்களை பார்க்க கூப்பிடுறாரு. ஃபேசினேட்டிங்கா இருக்குல்ல? ஹலோ மார்க்கஸ். ஷினால்ட், எனக்கு ரொம்பவே பெருமை சேர்க்கக்கூடியது இது. இது ஒரு மினியேச்சர். இதுல ரொம்ப டீட்டெயில்டா ஒன்னும் பார்த்து செதுக்கியிருக்காங்க. இது கலை சார்ந்தது. இந்த பெயிண்டிங்கும் சரி, அதை சுத்தி இருக்க ஃப்ரேமும் சரி. நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். இது உண்மையிலேயே தனித்துவமான ஒரு வேலைப்பாடு. இதோட ஒரிஜினல் காணாம போய் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. மனசே உடைஞ்சு போச்சு. ஆனா அதோட மினியேச்சர் என்கிட்ட இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா ரொம்ப கண்ணு சுருக்கி பார்க்க வேண்டியிருக்கும்ல. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. கண்டிப்பா என்னோட கோடை நீ பிரேக் பண்ணுவன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே சமயம் நீ முட்டாளும் கிடையாது. அதுவும் இந்த இடத்துக்கு தனியா வர்றதுக்கு அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை வருஷம் ஆகுது? 12.
கூட ஒரு 17 டேஸை சேர்த்துக்கோ. கிரேட் மெமரி. எனக்கு தோக்குறது பிடிக்காத மிஸ்டர் ஷெனால்ட். கம் ஆன் மார்க்கஸ், அது ஒரு சாதாரண சயின்டிபிக் அவார்ட் தானே. அந்த டைம்ல உங்ககிட்ட வெறும் தியரி மட்டும்தான் இருந்தது. தியரியை தவிர எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? ஓ, நான் அனுப்புன அந்த மெசேஜை பார்த்து நீங்க அப்படி கேக்குறீங்களா? 12 மினிட்ஸில் நாங்கள் அதை டீகோட் பண்ணி முடிச்சிட்டோம். X2 இருந்திருந்தா அதை இன்னும் சீக்கிரமா முடிச்சிருக்கலாம்னு நீ நினைச்சிருப்பல்ல, சரிதானே? ஆக்சுவலி அதை இருட்டுல எடுத்ததுனால X2 தான் அதை கண்டுபிடிக்கணும்னு இல்ல. போர்ச்சுகீஸ் கேர்ள், ஒரு ஸ்விம்மர், யார் வேணாலும் அதை கண்டுபிடிக்கலாம். ஆனா யாரும் கண்டுபிடிக்கலையே. அது என்கிட்ட தான் இருக்கு. அப்படியே சொல்றீங்க? உனக்கு X2 வச்சு நான் என்ன பண்ண போறேன்ற ஆர்வமே இல்லையா? அதை பத்தி என்கிட்ட கேட்கவே இல்லை. என்னோட பிளான் என்னன்னு எனக்கு முக்கியம் இல்ல. நான் கேட்டாலும் நீங்க இப்ப என்ன சொல்லவா போறீங்க? எனக்கு யாரோட பிளானையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு தேவையான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். சார்லி அப்புறம் சூசன் வெப்ஸ்டர் எங்க இருக்காங்க, அது மட்டும்தான் எனக்கு வேணும். அவங்க நல்லா இருக்காங்க, பிரச்சனை எதுவும் இல்லை. டாக்டர் வெப்ஸ்டர் எனக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்றாரு. அவரோட பொண்ணு எங்க கூட இருக்கும்போது வேற என்ன பண்ண முடியும், அதுவும் பக்கத்திலேயே. இப்போ என்னோட பிளான்ல சில குறிப்புகளை மட்டும் உனக்கு சொல்ல முடியும். இன்னும் 3 மணி நேரத்துல இவங்க எல்லாரும் எனக்கு உதவியா இருப்பாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த டெஸ்ட் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுன்னா வெறும் 24 மணி நேரத்துல இந்த உலகத்துக்கே தெரிய வரும் இந்த மார்க்கஸ் பிலோரியமோட பிளான் என்னன்னு. எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கு, கொஞ்சம் அவசரம். இருக்க தானே செய்யும். இங்க பார், எனக்கு 27 ஹவர்ஸ் இருக்கு. உனக்கு வெறும் 3 மினிட்ஸ் தான் இருக்கு. ஆனா எதுக்கு? உயிர் வாழ. அப்படியா? இப்படி ஒரு ரீயூனியன் இருக்கும் நான் சத்தியமா கனவுல கூட எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நீ நினைக்கிறது நடக்காது. சரி, அப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலா நான் வெளியே போக நினைக்கல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு முக்கியமான வேலை இங்கதான் இருக்கு. இது வெறும் சின்ன ராக்கெட் மிசைல். நான் தான் முன்னாடியே சொன்னேனே, இதுக்கு மேல உனக்கு டைம் கொடுக்க எனக்கு மனசு வரல. 2 பேரும் இப்படியே சும்மா நின்றுட்டு இருந்தா எப்படி? அவரோட சமாதிக்கு வழியே காட்டுங்க. ஒழுங்கா அங்கேயே நில்லுங்க. மூவ், தள்ளி போன்னு சொன்னேன். நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல மார்க்கஸ், ஆனா நீ என் கூட வர போற. எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல என்ன எடுத்து விடுற? ஓ கம் ஆன் கைஸ், நீங்க தானே இதை ஆரம்பிச்சீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இங்க பாருங்க. நம்மளோட ஃபேவரட் வெலோரியம் இங்க இருக்காரு. கூடவே பார்த்தா அவரோட ஸ்டாஃப்ஸும் இங்க இருக்காங்க. ஏதோ பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஐம் ஷோர் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எல்லாருக்கும் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பாரு. இவங்களை வெளியே போக சொல்லு. ஓ சாரி சார், இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே வாங்க போலாம். வாங்க வாங்க எல்லாரும் கிளம்பலாம். எல்லாரும் லிஃப்ட்டுக்கு வாங்க. ஓகே மூவ் பண்ணுங்க, அவ்வளவுதான். சாரி, ரொம்ப நன்றி. நான் சொன்னதை கேட்டு நீங்க அப்படியே நடந்துக்கிட்டதுக்கு. வாங்க வாங்க வாங்க, உள்ள போங்க. வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. சாரி, சீக்கிரம் வாங்க, லிஃப்ட்டுக்குள்ள போங்க, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம். ஓகே கம் ஆன். என்னால இத நம்பவே முடியல. உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு போயிருக்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னதான் பண்ண போற? நான் X2 கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வேற என்ன. மார்க்கஸ் இப்போ இப்படிலாம் இருப்பான்னு யாருக்கு தெரியும்? நான் மார்க்கஸ் அப்ப முதல் முறையா பார்க்கும்போது அவரு இந்த மாதிரிலாம் இல்ல, மொத்தமா மாறிட்டாரு. என்னால இத கொஞ்சம் கூட நம்ப முடியல. உண்மையாதான் சொல்றேன், என்னால நம்ப முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்க கேட்வோல் ஸ்கைல லேசர் கண்ணை கொடுத்து அந்த பில்டிங்கை அட்டாக் பண்ண சொல்லிருப்பீங்களா என்ன? அது நீங்க தானே சொன்னீங்க. இப்ப அவன் ரொம்ப முக்கியமான ஒரு நேஷனல் ஃபிகரா மாறிட்டான். இதுல அவன் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? இங்க புரோட்டோகால பார்த்து தான் நான் நடந்துக்கணும், சரியா? உங்க சேவைக்கு ரொம்ப ரொம்ப I'm நன்றி. sorry. ஓகே, இப்போ என்ன? இத டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இன்னும் 2 hours ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் அவன் 24 hours டைம் கொடுத்திருக்கான் இல்லையா? அந்த 24 hours நாம பயன்படுத்திக்கணும். இது எல்லாத்தையும் நாம முறியடிச்சு ஆகணும். ஓகே? அவன் சொன்னதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டான், அவ்வளவுதான். இப்ப வெலோரியம் எங்க இருக்கான்? காணாம போயிட்டான். முன்னாடியே ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சது அவனை கொல்றதுக்கு. ஆனா அப்பா அவன் தப்பிச்சிட்டான். வெல் டன் ஷெனால்ட்.
இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னமோ கூட்டு வந்து பாராட்ட போற மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இது மாதிரிலாம் பண்ணி பழக்கமே இல்ல. எல்லாரும் அடிச்சு போட்டு ஆதாரத்தை கொண்டு வரதுக்குலாம் எனக்கு எதுவும் தெரியாது. சொல்ல போனா இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணது கூட கிடையாது. போதும், நிறுத்துறியா கொஞ்சம்? ஓகே, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. நான் ஒரு முக்கியமான கால் பண்ண வேண்டியது இருக்கு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் வரலாம். புரியுது. இதெல்லாம் தேவைதான். ஓகே, நாங்க கோட் பண்ணிடுறோம். ஓ, எப்படியாவது இந்த ஒர்க் அவுட் ரிப்போர்ட்ஸ்லாம் ப்ராப்பரா தான் இருக்கு. மறுபடியும் ஏன் கேஸ்னு ஆரம்பிச்சிடாத. இங்க பாரு, என்கிட்ட கோவப்பட்டு என்ன ஆக போகுது? அவங்க தான் உன்கிட்ட கோவமா நடந்துட்டாங்க. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன். யா, நீ நல்லதான் பண்ணிருக்க. ரைட். தேங்க்ஸ் a lot. ஓகே, எது எப்படியோ அங்க வந்து என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. யூ வெல்கம். என்ன எப்படி கண்டுபிடிச்ச? உன் புக்ல இருந்து ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டு நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போனா அங்க உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. ஃப்ரெட் கிட்ட கேட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட. யா, ஆனா உன் பட்டன்ஸ் எல்லாம் டச் பண்ணி எதுவும் பண்ணல. கேள்வி கேட்டேன், பதில் சொன்னேன். என்ன கேட்ட? என் ஃப்ரெட் ஜூனியர் எங்க? அவ்வளவுதான். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாவது கிடைச்சானே. தேங்க்ஸ். ஜூனியரை சொன்னேன். ஹே, நமக்கு 1 hour and 45 minutes தான் இருக்கு. நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். வேணும்னா நாம லஞ்ச் சாப்பிடலாமா? ரொம்ப ரொம்ப நன்றி. சாண்ட்விச் இல்ல பஃபேல எனக்கு வந்து சாலட் வேணும். தேங்க் யூ. கண்டிப்பா சார், மெனு பார்த்து சொல்லுங்க. அந்த இடத்த பார்க்க ரொம்ப ஸ்மூத்தா ப்ரொஃபஷனலா தெரிஞ்சது. ஆனா அந்த இடத்துல ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? நீயே சொல்லு. அவங்க எல்லாம் என்னோட அசோசியேட்ஸ். டஃப் பிசினஸ்ல ரொம்ப டெடிகேட்டடா இருக்கக்கூடிய ஆளுங்க தெரியுமா? ஓ கம் ஆன், டஃபா இருக்கறதா பெட்டர்னு மட்டும் சொல்லாத. நீ வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கியா? ஆமா, அப்படியே வச்சுக்கோ. நான் இப்படியே வந்துட்டு போறேன். அப்ப சரிதான். நான் இந்த கேட்டகரியில இருக்கேன் இப்போ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எப்படி இந்த இடத்துல வந்தா அது சொல்லு. தெரிஞ்சே ஆகணுமா? யா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லா டிகிரியை கார்ப்பரேட்ல முடிச்சேன். பட் என்ன விஷயம்னா என்னால பிராக்டிஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ராக் ஸ்டார், பாஸ்கெட் பால் ஸ்டார் ஆனேன். அதுல என்னால பணம் சம்பாதிக்க முடியல. எங்க போனாலும் அவங்க பெட்ரூம்ல நான் இருக்கணுமா? அப்பதான் எனக்கு லாக்கர் கிடைக்குமா? நீ ஒரு பெண் சூறாவளியா? அப்படியே சொல்லலாம். எப்பவும் சேலஞ்சஸ் எதிர்கொள்ளதான் எனக்கு ஆசை. அதுக்காக அடுத்தவங்க கிட்ட இறங்கி போக முடியாது. நான் இந்த மாதிரி பல கதவுகளை தட்டியிருக்கேன் வேலைக்காக மட்டுமே. ஆனா ஆண்கள் வேலையை தவிர எல்லாமே என்கிட்ட எதிர்பார்க்கறாங்க. எனக்கு செக்ஸ்ல இருக்கிற விஷயத்தை பத்தி தெரியும். ஆனா வாழ்க்கைக்கு அது மட்டுமே முக்கியம் இல்ல. ஐ அக்ரி. குட். அப்ப இந்த வேலை உனக்கு ஏத்த மாதிரி இருக்கா? ஆமா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லாஸ்ட் ஸ்கூல்ல இருந்து நான் ஸ்ட்ரைட்டா இங்க வந்த சோ என் வாழ்க்கைக்கான பர்பஸ் கிடைச்சிருக்கு எனக்கு. இது காம்படிஷன்ல வாழ்ற மாதிரியான வாழ்க்கை இல்ல. ஆனா நீ பண்ற விஷயத்துல நீ கில்லாடியா இருக்க. எங்கேயும் எந்த கஷ்டமும் படாம உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். இது எனக்கு வராதுப்பா. ஆனா ஒரே இடத்துல உட்காந்துட்டு பஞ்ச் பால் விளையாடுறது சத்தியமா எனக்கு செட் ஆகாது. அப்ப கம்ப்யூட்டர் நான் ரசிக்கிற மாதிரி நீ ரசிக்கலனா? அப்படியா? இந்த கம்ப்யூட்டர்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அதான் நீ அவனுக்கு கியூட்டான பேர் வச்சிருக்கியா? ஃப்ரெட் ஒன்னு கியூட்டான பேர் இல்ல. எனிவே, ஆனா யாரும் கம்ப்யூட்டருக்கு ஃப்ரெட்னு பேர் வைக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும். அண்ட் பல விஷயங்கள்ல கம்ப்யூட்டர்ஸ் மனுஷங்களை விட ரொம்ப ரொம்ப சிவிலைஸ்ட். அது மட்டும் இல்ல, அதுக்கு தேவையானது கொஞ்சம் ஜாக்கிரதையான மெயின்டெனன்ஸ், அதுக்கான இன்டெலிஜென்ஸ். டேட் பண்ணலாமா? என்ன? அது ஒரு கியூட்டான லிட்டில் டைப்ரைட்டர். ரொம்ப ஃபன்னியா இருக்கு. தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. நம்ம இப்பவே போகணும். நானே பே பண்ணிடுறேன். நோ நோ, லஞ்ச் என்னோடது. விளையாடாத. அத கூட. நான்சென்ஸ். இல்ல, நான் தான் பே பண்ணுவேன். லஞ்ச் என்னோட ட்ரீட்னு நான் சொன்னேன். இது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்றீங்க. நீங்க ரொம்ப ஸ்டப்பனா இருக்கீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவளும் கூட. அப்படியா? குடுங்கன்னு சொல்றேன்ல. நான் செப்பரேட்டாவே உங்களுக்கு பில் கொடுத்துடுறேன். ஓகே ஓகே. ஓகே. என்னோட பொண்ணுங்க சொல்லுங்க, ஏன் அவளை எனக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு கொடுத்துருக்க விதிமுறைகளை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர். உங்க வேலையை நீங்க பாருங்க. அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எங்க கூட வாங்க.
அவரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வெயிட் பண்ண வைக்க கூடாது. டாக்டர் வெப்ஸ்டர், X2 இப்ப தயாரா இருக்கா? நாம் அதை சோதனையிடலாமா? என் பொண்ணை பார்க்குற வரைக்கும் நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன். என்னால் இது முடியாது. நீங்க அப்படி பண்ணலனா டாக்டர், உங்களோட பொண்ணு ஒரு பில்லோ சைஸ்ல தான் உங்ககிட்ட வந்து சேருவா. பரவாயில்லையா? சீக்கிரம் முடிச்சிருங்க. முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. இல்லை இல்லை இல்லை, முடியாதுங்க. அதில் ஒரு மால் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபீட்பேக் ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. சில கம்போனன்ட்ஸை பார்க்கவே முடியலை. எனக்கு அதுக்கான எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸ் வேணும். அதுவும் 5 நிமிஷத்துல. சார், இங்க இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் ரெடி பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ கிளாஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு புதிய உலகத்தை நம்ம படைக்க போறோம். அதுக்கான முதலடியை எடுத்து வைக்க போறோம். உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படுது. ப்ரொசீஜரை இப்பவே ஆரம்பிங்க ப்ளீஸ். சிக்னல் பவரை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. சிக்னல் பவர் ஆன் பண்ணியாச்சு. டேட்டாவை ஃபீட் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் கைடன்ஸை உடனே ஆக்டிவேட் பண்ணுங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டர் கைடன்ஸை உடனே ஆக்டிவேட் பண்ணுங்க. ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுல மிஸ்டர் வெப்ஸ்டர்? ஆயிடுச்சு. ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. இதுல எந்த எரருக்கான பாசிபிலிட்டியும் கிடையாது. இப்போ கம்ப்யூட்டர் முழுசா செக் பண்ணியாச்சு. நாம இப்போ ரிஃப்ளாக்டர் சேட்டலைட் டார்கெட்டோட இணைச்சாச்சு. இப்போ X2 மாஸ் ரெடியூசரை இப்போ ஆக்டிவேட் பண்ணும். எல்லாம் ஓகே தானே சீஃப்? எல்லாம் டன் சார். ஓகே. ரேடியோ த கேரியர். நாம இப்போ உள்ள வந்துட்டோம். சிக்னல் எங்க வருதுன்னு பாருங்க. இந்த டார்கெட் ப்ராக்டிக்ஸ்க்கு என்ன யூஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல சார். நான் 51ல நாங்க சர்வீஸ் பண்ணியிருக்கேன் சார். அங்க பாத்தீங்களா? அது ரொம்ப பயங்கர வெளிச்சமா இருக்கு. அதை பார்க்கவே முடியல. கமாண்டர்,
அங்க கொஞ்சம் பாருங்க. அட கடவுளே. அட்லீஸ்ட் அவனுக்கு X2 எதுக்கு தேவைன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. சேட்டலைட்டை லொகேட் பண்றதுக்கு. சோ அதை வச்சு அவனுடைய மாலிகுலர் பீமை கண்டென்ஸ் பண்ணி இந்த உலகத்துல எந்த டார்கெட்டை வேணாலும் ஹிட் பண்ண முடியும். ஆனா இப்ப X2வும் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால இப்ப சார்லி வெப்ஸ்டரால மட்டும்தான் அதை ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து பிரசிடென்ட்க்கு ஃபோன் வந்திருக்கு. 5 மிகப்பெரிய ICBM பென்சில்வேனியால ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுவும் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம். இதுல பர்சனலா யாரும் மிஸ் ஆகல. அப்படின்னா 2 இன்சிடென்ட்ஸ், ரைட்? ரைட். யூனோ, ஒரு வாட்டி நான் இப்போ எக்ஸ்ப்ளோரர் ஸ்கவுட்ல இருந்தேன். ஏதாவது ஒன்று ஆரம்பிக்காத. இல்ல, அங்க ஒரு பெரிய மலையில நான் தொலைஞ்சு போயிட்டேன். அண்ட் இதுல நான் போய் சொல்லல டானிஹில். எனியாவ், நான் அப்போ ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை என் கூட வச்சிருந்தேன். அண்ட் இதுதான் நான். ஸோ ஷெரீஃப்ஸ் அவங்களுடைய சிக்னலை இங்க இருந்து பீம் பண்ணாங்க இங்க வரைக்கும். என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. ட்ரையாங்கலேஷனா? யா. வெலோரியம் இது மாதிரி கண்டுபிடிச்சிடலாமா? என்னால முடியாது, நான் ஃப்ரெட்டால முடியும். ஓ, அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு வாங்க. ஸோ என்னோட கால்குலேஷன்ஸ் வச்சு பார்த்தா வெலோரியமோட வெப்பன் இந்த டெரெயின்ல தான் இருக்கணும். இதோ இங்க. இது நல்லதுக்கல்ல. 20 கிலோமீட்டர் தாண்டி நம்ம இப்ப இருக்கோம். அந்த இன்னொரு டெசிமல் பாயிண்ட்ல கோஆர்டினேட் பண்ண ஒருத்தர் வேணும். உன்னால இதை இன்னும் கொஞ்சம் க்ளோஸா கொண்டு போக முடியுமா? எஸ் மேம். பர்கல், அந்த மேப்ல எங்க இருக்குன்னு காட்டு பாப்போம். இந்த இந்தாங்க, ஏரியா இதை தானே? பிடிங்க. அந்த குளோபர்ஸ் தவிர வேற எதுவும் இல்ல. டவுன் எதுவும் இல்ல. சில ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஒரு பழைய அப்சர்வேட்டரும் இருக்கு அண்ட் அதை யாரும் யூஸ் பண்ணல. ப்ரெசைஸ் லொகேஷன் இல்லாம அந்த இடத்துக்கு நம்ம ஃபோர்ஸை கூட்டிட்டு போக முடியாது. புரியுதா? பர்கல், நம்ம கிட்ட ஏர்கிராஃப்ட் இருக்கா? இருக்கு மேடம். இதுக்காக K-12 சேர்ந்த ஒரே ஒருத்தரை நான் அனுப்பலான்னு இருக்கேன். கேனல், நீ தான் போகணும். எஸ் மேம். அவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாம இந்த மிஷனை செய்ய போறோம். புரியுதா? உன்னோட பாட்ல இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கால்னு நான் சொல்லுவேன். அந்த இடத்த நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா, அதுவும் வெலோராமாவோட இடம்னு நீ கண்டுபிடிச்சிட்டா, எக்ஸாக்ட் கோஆர்டினேட்டருக்கு நீ தகவல் சொல்லியே ஆகணும். டாப்ல ஹேர் ஸ்ட்ரைக் நான் பண்ணிடுவேன். 15 மினிட்ஸ்ல அந்த பிளெயின் அங்க லேண்ட் ஆகாது. சோ நாம ஒன்ஸ் உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் நீ அங்க வேலைய பார்க்கலாம். உனக்கு புரிஞ்சதில்ல? எஸ் மேம். மேம், எஸ். அப்படின்னா சார்லி வெப்ஸ்டரோட பொண்ணு? ஏன், அதுக்கு என்ன? அந்த பொண்ணு அதுல இறந்து போயிடுவாளே? ஆமா, இறந்துருவா. என்ன மன்னிச்சிரு, இதை தடுக்க முடியாது. ஒருவேளை டானிஹில் கூட யாராவது கூட போக முடிஞ்சா, அண்ட் அதுல அவங்களோட வேலை வெப்ஸ்டர்ஸ் பத்திரமா அங்கிருந்து வெளியே கூட்டு வரதா இருந்தா, அதுவும் டானிஹில்லோட மிஷன்ல எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா? ஆக்சுவலி இது ஒரு நல்ல யோசனை தான். ஆனா இதை நீ பண்ண முடியாது கண்ணா. இது வரைக்கும் நீ பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஆனா அதை மீறியும் நீ இதை பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். இது கிரேட் ஐடியா. ஒருவேளை நான் திரும்பி வரலன்னா ஃப்ரெண்டை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா ரொம்ப நல்லாவே பாத்துப்பேன்.
அப்படிலாம் இல்ல. இது உனக்கு தான். நான் கண்ணாடி போட்டுக்க மாட்டேனே. இது உன் நல்லதுக்காக தான் கொடுத்தேன். ஏன்னா கீழே விழும்போது மூக்கோடைய வாய்ப்பு இருக்கு. இதுவே 2 பவுண்ட் வெயிட் இருக்கும் போல இருக்கு. இங்க பாரு, இதுல 3 yards wires இருக்கு. இது உனக்கு தெரியுதா பாரு. அடேங்கப்பா. ரிலாக்ஸ் பண்றதுக்கு மியூசிக் கூட கேட்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இது. என்னது? ரியலி நல்லா இருக்கும். இது ஒன்றும் விளையாட்டு இல்லையே. இது கேட்வாலோட எக்யூப்மெண்ட். இதை வச்சு தாக்க முடியும். நான் ஒரு கருணை அடிப்படையில் தான் இந்த மிஷன்ல வந்திருக்கேன். ஆனா நீ தான் கேட்வால். ஆமா. ஒரு கியூரியாசிட்டில கேக்குறேன், எத்தனை பேரை இந்த மாதிரி உன்னோட இந்த டியூட்டில போட்டு தள்ளி இருக்க? அதெல்லாம் விட நீ கிளாஸ தொலைச்சிடாத. இல்ல இல்ல இல்ல, எனக்கு தெரியணும். உன்னோட மிஷன்ல எத்தனை ஃபாரின் ஏஜென்ட்ஸ் ஒரேடியா அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்ல. இங்க பாரு, இது உனக்கானது. இது என்ன வாட்சா? இது நீ யூஸ் பண்ணணும். இன்னும் எத்தனை இருக்கு? இது டைரக்ஷன் ஃபைண்ட். இது நமக்கு யூஸ் ஆகும். இது இப்படி புடிச்சு டர்ன் பண்ணினா உனக்கு டைரக்ஷன்ஸ காட்டும். வேகமாவும் இருக்கும் இது. அங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்தா இது உனக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க் யூ. எத்தனை பேரு? அவ்வளவுதான். நல்லது. இன்னும் முடியல. அப்புறம் இங்க பாரு, நான் இதை வச்சுக்கிறேன். இது டாக்ஸிக் கேஸ். 1 hour இது வேலை செய்யும். ஓ, அவ்வளவுதானா? அதாவது வித்தியாசமான பென்ஸ், அதுல பாய்சனஸ் டாட்ஸ் இருக்கும். கொடையை யூஸ் பண்ணி அதுல இருந்து பாம்ப போடுறது. இப்போ கூட இதெல்லாம் நிஜம் நம்பவே முடியல. ஃப்ரெடி, அங்க பாரு. உடனடியா வெலோரியம் கிட்ட இதை சொல்றேன். உன்னோட கோஆர்டினேட்ஸை டிரா பண்றதுக்கு 3 நிமிஷம் இருக்கு. பாராஷூட்டை போட்டுட்டு ரெடியா இரு, சரியா? நாம கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணுமா? ட்ரெயின் இல்லாத நேரத்துல கேப் எடுத்துட்டு போற மாதிரி தான் இந்த வேலையும். நமக்கு அவசரம்னா இதை பண்ணி தானே ஆகணும். லைஃப்ல ஒரு வாட்டியாவது ரிஸ்க் எடுக்கணும்ல. இப்படி 5000 அடி இல்லையா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓ, தேங்க் யூ. இந்த பக்கல் எடுக்கணும். இங்க நம்ம மாட்டணும். இதோ இந்த மாதிரி. ஒரு கேப்டன் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்களா? இது ஏர்ஃபோர்ஸ் ஸ்பெஷல். இப்போ நீங்க ரெடி ஆயிட்டீங்க. எவ்வளவு டைட் பண்றீங்களோ அவ்வளவு பெட்டரா இருக்கும். எஸ், எனக்கு நல்லா புரியுது. மத்ததெல்லாம் நானே செக் பண்ணிக்கிறேன். ஓகே. வெல், அடுத்த வாட்டி பறக்கிற மூட்ல இருந்தீங்கன்னா இங்க வாங்க. கண்டிப்பா நான் வருவேன். குட் லக். தேங்க் யூ. அவ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. ஐம் சோ சாரி. உனக்கு வலிச்சுதா? லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சா? இல்ல சார், ரொம்ப சின்ன ஏர்கிராஃப்டா இருக்கு. ரொம்ப வேகமா போகுது. எக்ஸாக்ட் ஸ்பீடு என்னன்றது எனக்கு தெரிஞ்சாகணும். டாக்டர் வெப்ஸ்டர், எஸ். இவங்களோட சிஸ்டம்ல கோளாறை ஏற்படுத்தணும். அதுவும் இப்பவே. சீக்கிரம் பண்ணுங்க. டூமை ஓபன் பண்ணுங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன் சார். கம்ப்யூட்டர் லாக் பண்ணுங்க. டாக்டர், ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நான் இங்க முதல்ல இந்த பாக்ஸை வச்சு நம்ம செக் பண்ணலாம், சரியா? இதுல லேடிஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா? நாம இந்த மாதிரி மீட் பண்றத முதல்ல நிறுத்தணும். எங்க கூட ஜோக் பண்ணுவியா நீ? அம்மா, இதுல அந்த கார்டு ஏதோ சொன்னாங்களே, அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட ஸ்கை டைவிங் மாதிரி தான் இதுவும். எல்லாரும் ஃபன்னுக்கு பண்ணுவாங்க, நம்ம வேலைக்காக பண்றோம். இத நல்லா என்ஜாய் பண்ணு.
சும்மா கதை சொல்லிட்டு இருக்காம அது எப்படி வேலை செய்யணும் கொஞ்சம் காட்டு. இது ரொம்ப சிம்பிள். நம்ம போட்டிருக்க ஷூ இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கோட் கொடுக்கும். என்னது? எங்க இருக்கு? என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி சொதப்புவேன்னு தெரிஞ்சுதான் நான் உன் கூடவே குதிச்சேன். நன்றி. ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. ஷனான், அங்க பாரு. அட கடவுளே. ஜம்ப் பண்ணிடு. ப்ளீஸ் ஜம்ப் பண்ணிடு. கடவுள் காப்பாத்திட்டாரு. நன்றி கடவுளே. Molecular induction completed. Switch off. கடவுளே, இந்த வாட்டி என்ன காப்பாத்திடு. அடுத்த வாட்டி இந்த மாதிரி விஷயத்துல நிச்சயமா தலையிட மாட்டேன். அம்மா. ஓ. உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஒன்னாகல, நல்லா இருக்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அடுத்த வாட்டி இந்த மாதிரி இடத்துக்குலாம் என்ன கூட்டு வராத, சரியா? இமிடியேட்டா நம்ம சர்வைலன்ஸ் பண்ணணும். மொத்த ஏரியாவையும் சர்ச் பண்ணுங்க. உடனே எனக்கு சரியான ரிப்போர்ட் வேணும். டே பிரேக்ல தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு இருக்கிறது வெறும் 6 மணி நேரம் மட்டும்தான். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு 5 hours தான் இருக்கும். அதுக்குள்ள அவங்கள கண்டுபிடிச்சு நம்ம வெளியே கூட்டிட்டு வந்து ஆகணும். ஏற்கனவே கோஆர்டினேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து 48 ஹவர்ஸ்க்கு போயிட்டாங்க. பாவம் சார்லி. X2 கண்டுபிடிச்ச பாவத்துக்கு இப்படிலாம் கஷ்டப்படணுமா? சீக்கிரம் கீழே படு. அவங்க நம்மள தான் தேடிட்டு இருக்காங்க. நாமளே இங்க தேடி தான் வந்திருக்கோம். இங்க நம்மளையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் இருக்கும். அநேகமா ரேடார்ல பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா நம்ம போலாம். தேடுறத நிறுத்த மாட்டானுங்க போல இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட போயிடலாம். Come on, சீக்கிரமா. அவங்க கிவ் அப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? எனக்கு அப்படி தோணல. ஏன் அவங்க வெஸ்ட் நோக்கி போறாங்க.
சரி கிளம்பலாமா? என்னோட கணக்குப்படி அந்த டைரக்ஷன்ல இருக்கிறது கைவிடப்பட்ட ஒரு அப்சர்வேட்டரி. அதுதான் மார்க்கஸோட ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கலாம். காலையில நம்ம போய் தேடிக்கலாம். இப்ப முதல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். என்னால இப்ப கூட அதை மறக்க முடியல. அந்த பிளேனே மொத்தமா மறைஞ்சு போயிடுச்சு. யா, நானும் நினைச்சு கூட பார்க்கல. ஓ, எனக்கு பயங்கரமா குளிருது. சுத்தமா முடியல. ஆ, எனக்கும் தான். பல்ல நடுங்குற சத்தம் கேக்குதா உனக்கு? எங்க பாரு டானிஹில், இந்த மாதிரி கில்லர் மிஷனுக்கு ஏத்த ஆள் நான் இல்லைன்னு எனக்கே நல்லா தெரியும். ஆனா இந்த விஷயத்துல என்னால உதவி பண்ண முடியும். ஆமா, எனக்கு ரொம்ப குளிருது. இது இந்த சூழ்நிலைக்காக நடக்குது. பர்சனலா எதுவும் எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நான் அப்படிலாம் எதுவும் எடுத்துக்கல. இது நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிற உதவியா தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஆப்போசிட் செக்ஸ்ல இருக்கோம். நம்ம 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த கனெக்ஷனும் இல்ல. என்ன சொல்ற நீ? நீ ஒரு பொண்ணா? என்ன கிண்டல் பண்றியா? பின்ன எப்பவும் கன்னோடய சுத்திட்டு இருந்தா? ஓகே ஓகே. ஆனா எனக்கு இது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. என்னோட பாடி ஹீட்டை இப்படி ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா எனக்கு பெட்டரா ஃபீல் ஆகுது. என்னோட ஃபர்ஸ்ட் நேம் ஜாக். எனக்கும் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. அது பேஜ். PAGE. PAIG. இது சூப்பரான பேர். யா, யா. தேங்க்ஸ். So, பேஜ். இல்ல இது வேண்டாம். எனக்கு உன்னை டானிஹில்னு கூப்பிட்டே பழகிடுச்சு. சூழ்நிலையால தானே. உனக்கும் அதே ப்ராப்ளம் இருக்கும்ல? மேபி நாம ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அப்ப யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். யா, எனக்கு வார்மா இருக்கணும். தேங்க்யூ. You're welcome. வேணும்னா நான் இப்போ கண் காணிக்கிறேன். நீ வேணும்னா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே? அம்மா, நீங்க என்ன ஜாக்குன்னு தானே கூப்பிட்ட? அது ஏதோ தப்பாயிடுச்சு. நீ ரெஸ்ட் எடு. நீ என்ன சொன்னாலும் ஓகே. பேஜ். யா, அங்கதான். என்ன இருக்கு? ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். ஒரு மினி சைக்ளோட்ரான் அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, நாம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை போய் ஆரம்பிக்கலாமா? போலாம். நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை முடிக்கலாம். எஸ் சார். ஜீப்ஸ், இதெல்லாம் கைவிடப்பட்ட மாதிரி தெரியலையே. கிரேட். உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட ப்ளோ டார்ச் ஏதாவது இருக்கணுமே. வேண்டா. நோ தேங்க் யூ. கம் ஆன், ஷூ பண்ணு. ஓ, இது என்ன இப்படி இருக்கு? கறி? கறி இல்ல.
எங்க கூட ம், ம். என்னது ஹேர் பின்னா? ஓகே ஓகே இங்க வா. இது செமையா இருக்கு. இது நீங்க மார்க்கெட் பண்ண செமைய பிசினஸ் ஆகும். கம் ஆன். பசங்களாம் இதை வச்சு ஜாலியா விளையாடுவாங்களே, விட்டா ஸ்கூலே எரிச்சிருவாங்க. நாம இப்படி ட்ரெஸ் பாஸ் பண்ணக்கூடாது, பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். வாய் மூடிட்டு வா. என்னால நம்பவே முடியல. நான் சொன்ன அந்த பூஸ்டர் அதோ அந்த சேம்பருக்குள்ள தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. நான் முதல்ல இது என்னன்னு பாக்குறேன். அட கடவுளே, உள்ள என்ன இருக்கு? இது ஒரு லீனியர் சைக்ளோட்ரான். அதோ அங்க காஸ்மிக் ரேஸ் அங்கதான் ஷூட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கிறதுக்காக ஆங்கிள் பண்ணும். அது ரேஸோட த்ரஸ்டையும் ஸ்பீடையும் அதிகமாக்கும். என்னால இதை நம்பவே முடியல. சரி வா போலாம். என்ன இங்க இருக்க சொன்னா நான் நாள் முழுக்க இங்கே இருப்பேன். ரெண்டு பேரும் அசையாம நில்லுங்க. ஓஹோ. உங்ககிட்ட வம்பு வச்சுக்கவே கூடாது போல இருக்க. நல்ல வேலை நீ என் பக்கம் இருக்க. ஷெனால்ட், அந்த பொண்ணோட பாதுகாப்புக்காக இங்க வந்தியா இல்ல என்னோட முயற்சியை முறியடிக்க வந்தியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க இருந்து போக முடியாது. கையை தூக்குங்க ரெண்டு பேரும். ருடி, அவங்க நம்மளோட கெஸ்ட். அவங்கள கண்ட்ரோல் ரூமுக்கு ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு வா. என்ன ஒரு அற்புதமான இன்வென்ஷன். மார்க்கஸ் வெலோரியம் இந்த உலகத்திலே சிறந்த புத்திசாலி ஒருத்தர் பேஜ். நீ கொஞ்சம் போதும், வாயை மூடு. இங்க பாரு, நோபல் பிரைஸ் கொடுத்தாங்களா? அது யாருக்கு கொடுத்தாங்கன்னு உனக்கு போயிட்டே தெரியுமா? இருங்க. சார்லி, என்னை மன்னிச்சிருங்க. சூசனை தூக்கிட்டாங்க, என்னால எதுவும் பண்ண முடியல. X2 என்ன பிரெட் பாக்ஸை விட இப்படி சின்னதா இருக்கு? ஆனா இந்த வேலையை முடிக்க அந்த சைஸ் போதும். கிளவரான யங்லேடிய இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்குறேன். அஃபிஷியலா எஸ், பேஜ் டானிஹில் மார்க்கஸ் வெலோரியம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மிஸ் டன்ஹால். ஆனா எனக்கு அதை சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி புது இடத்துக்கு வந்தா இவ இப்படிதான் எக்ஸைட் ஆயிடுவா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது கண்டிப்பா இருக்கும். உங்களை இங்க பிடிச்சிட்டு வர சொன்னதே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான். ட்ரையாங்குலேஷன் ஞாபகம் இருக்கா? எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரியும். K12 ஏஜென்ட் உங்களை மாதிரி ஒரு ஆளை சந்திச்சது எனக்கும் சந்தோஷம். ஆனா அவ்வளவு சுலபமா என்ன டெர்மினேட் பண்ணிட முடியாது மிஸ் டன்ஹால். பை த வே, என்னோட இன்ஸ்டாலேஷன் கோஆர்டினேஷனை ஏன் உங்களோட ரேடியோ வச்சு கிராக் பண்ணவே இல்லை? ஏன்னா இன்னசென்ட் பீப்பிளை கொல்லணும்னு நாங்க நினைக்கிறோம். டாக்டர் வெப்ஸ்டர், அப்புறம் அவரோட பொண்ணு. எஸ்,
அந்த 2 உயிருக்காக தான் நீங்க இதை பண்ணிருக்கீங்களா? அதுதான் மார்க்கஸ். ரொம்ப நல்லா ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க எல்லாரையும். எல்லாத்தையும் தாண்டி நீங்க 2 பேரும் என்னோட கெஸ்ட், ஸ்பெஷல் கெஸ்ட். உங்களுக்காக இப்ப நான் ஒரு சிறப்பு காட்சியை அறிமுகப்படுத்த போறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் சுருங்க போறாங்க. ஆனா எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க? பாலிக்குள்ள ஸ்ட்ரக்சரை நான் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹூவர் டேம்ல அப்புறம் ஹூவர் டேமையும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரேப்பிடா இதுல நான் வெற்றியும் அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா ஜான் டே டான்ஸையும் காலி பண்ணி நியூக்ளியர் பிளான்ட்டையும் சுருக்க போறேன். பாக்குறியா? மார்க்கஸ், நீங்க ஒட்டுமொத்த நாட்டையும் ஆபத்துல தள்ளணும்னு நினைக்கிறீங்க. ஏன் இப்படி? இப்ப நம்ம போய் தான் ஆகணும். ஒரு நிமிஷம், கொஞ்சம் அவசரப்படாத. மார்க்கஸ் உட்கார்ந்திருக்கிறது சாதாரண வீல் சேர் இல்ல. சுட்டார்னா 2 பேர் செதறிடுவோம். இதெல்லாம் கண்டிப்பா வேலைக்கே ஆகாது. நாம அதை ஸ்டாப் பண்ணலாம். மார்க்கஸ், ஒருவேளை நீங்க அந்த டேமை டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்போதைக்கு நான் பண்ண போறது தான் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லட்டுமா? ஒரு கேம் தான் விளையாட போறேன். இந்த கேம் கேட் அண்ட் கெனாரிக்கு நடக்க போகுது, ஒரு பழைய அட்வைசரியோட. இங்க வருஷன் ஆல்ட், அப்படியே உன்னோட ரைட்டு கொஞ்சம் வா. அப்புறம் டன்ஹெல், இந்த இடத்துக்கு நீங்க என்ன டெர்மினேட் பண்ண தானே வந்திருக்கிறீங்க? இது ஒண்ணு சாதாரண நிகழ்வு இல்லையே. ரோடி, உடனே அவங்கள நம்மளோட கேமுக்காக அவங்கள தயார் பண்ணி கூட்டிட்டு வா. சரியா? சீக்கிரமா போங்க, நமக்கு டைம் இல்லை. மார்க்கஸ், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கவலைப்படாத ஷெனால்ட், அவ இங்க ரொம்பவே சேஃபா இருப்பா. சொல்லப்போனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே அவகிட்ட பேசலாம். அந்த ஏர்ஃபோனை கொஞ்சம் எடுங்க ப்ளீஸ். இப்போ என்னோட கேம் போர்டை கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். இதுதான் என்டையர் மைஸோட பிளான். காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல? அதை கொஞ்சம் சுவிட்ச் ஆன் பண்ணுங்களேன். இப்போ அந்த கிணறிய பாருங்க, அதை கொஞ்சம் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. அந்த 2 லைட் இருக்குல்ல, அதுதான் பிளேயர்ஸுக்கானது. ரோடி, அதை கொஞ்சம் சுவிட்ச் ஆன் பண்ணு. இதுதான் என்னோட கிரவுண்ட் ரூல்ஸ். என்னோட கேட்ஸை நான் தான் அங்க யூஸ் பண்ண போறேன். உங்களோட கிணறிய நீங்க பயன்படுத்தலாம். இதுல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஒருத்தர் தான் அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும். ஒரு நிமிஷம், அந்த லைட்ஸ் எதுக்கு? அந்த லைட்ஸா என்னோட கேட்ஸுக்கானது. அதை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். எல்லோ லைட்ஸ் உன்னோட கிணறி. ஷெனால்ட், இந்த உலகத்திலேயே ஒரு கேம்ல என்ன நீ தோக்கடிச்சிருக்கனா அது நீ மட்டும்தான். அதை நான் ஈவன் பண்ண வேணாமா? இந்த தடவை அதை பண்றதுக்காக தான் இது எல்லாமே. கேம்ல விளையாடுவோம். நீ தோத்துட்டினா கேட்ஸ் கெனாரியை எடுத்துடும். கேட்ஸ் என்ன பண்ணணும் தெரியுமா உனக்கு? கெனாரியை நீ ஒரேடியா மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா டன்ஹெல் சுதந்திரமா போகலாம். அதுக்கப்புறம் நீ வின் பண்ணதா அர்த்தம் இல்ல, நீ தோத்ததா தான் அர்த்தம். கொஞ்சம் லெஃப்ட்ல போறியா? அடுத்தது ரைட். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல போ. பேஜ், நான் சொல்றது கேளு. ரூடிக்கும் கிரெட்டுக்கும் உனக்கு இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அவங்க சூட்ல இருக்கு. நான் இந்த மேஸ்ல உன்னை டைரக்ட் பண்றேன். வலோரியம் அவங்க 2 பேரும் டைரக்ட் பண்றாரு. பேஜ், நான் சொல்றது கேளு. ஒருவேளை அவங்க கிட்ட நீ மாட்டிக்கிட்டினா உன்னை அங்கேயே கொன்னுடுவாங்க. அதனால இப்ப நீ முதல்ல நகர வேண்டியது உன்னோட லெஃப்ட் சைட்ல. Now. இன்னும் 15 மினிட்ஸ் தான் சார் இருக்கு. அவ்வளோ நேரம்லாம் இங்க ஆகாது. கிரேட்டா, நீ அங்கே இரு. ஓடி உன்னோட லெஃப்ட்டுக்கு போ. சீக்கிரம் அப்படியே ரைட்டுக்கு போ. உன்னோட மூவ் எடுக்கிறதுக்கு லேட் பண்ணாதான் அப்புறம் உனக்கு தான் பிரச்சனையாகும். அப்படியே ஒரு 6 ஸ்டெப் எடுத்து பின்னாடி போ. அங்க போய் அப்படியே லெஃப்ட் சைடுல டர்ன் பண்ணு. ரைட். இப்போ நீ செகண்ட் லெஃப்ட் எடுக்கணும். சீக்கிரம். அந்த கிணறிய விட்டுறாதீங்க, முடிச்சாகணும். சீக்கிரம். இப்போ உனக்கு 4 செகண்ட்ஸ் தான் இருக்கு. உன்னோட ரைட்ல இருக்கிற பேசேஜ்குள்ள நீ போய் ஆகணும். மூவ். ஆல்ரைட். இப்போ நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 30 அடி
முன்னாடி நகர்ந்து போ. அங்க பேசேஜோட எண்ட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரும்பி அங்க இருந்து ரைட்ல செகண்ட் டர்ன் எடு. சீக்கிரம் போ. குட். அப்படின்னு இல்ல. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. முன்ன மாதிரி நீ இல்ல. இப்படி யோசிச்சுனா அது வேலைக்கு ஆகாதுல்ல. ஆனா அவங்க 2 பேரும் இன்னும் பிடிக்கல மார்க்கஸ். உனக்கு எப்பவுமே கிணறு கிடைச்சிரும். ரோடி, அப்படியே நேரா போய் உன்னோட ரைட் எடு. ரைட்டா? உன்னோட ரைட்ல போ. ரோடி, நீ நேரா போ. நீ என்ன நினைக்கிற? எனக்கு இது ஒரு 30 செகண்ட்ல முடிச்சிடும் தோணுது. சரிதானா? பேஜ், இப்போ உன் பக்கத்துல அவங்க ரொம்ப நெருங்கிட்டாங்க. உன்னோட டிரான்ஸ்மிட்டர் எடுத்துற. நீ இருக்கிற இடத்துல அப்படியே அதை கீழே வச்சிர. இப்போ உனக்கு பக்கத்துல இருக்கிற செகண்ட் பேசேஜ் வழியா வெளியே போயிடு. உனக்கு லெஃப்ட் சைட்ல. இப்போ ஒரே இடத்துல தான் இருக்கா. நீ அடுத்த கார்னர்ல போய் ரைட் எடு. அவ அங்கதான் இருக்கா. பக்கத்துல வந்துட்டா. அவளை கொன்னுடு. இப்ப அந்த டிரான்ஸ்மிட்டர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடு. நீ இருக்கிற இடத்துல ஏறு. ரைட்டா? என்ன மன்னிச்சிட்டு. கேம் முடிஞ்சிருச்சு. ரோடி கிணறு எடுத்துட்டான். கேம் ஓவர். நீ இப்ப லெஃப்ட்ல எடுக்கலாம். இப்போ உனக்கு லெஃப்ட்ல வந்துகிட்டு இருப்பா. வெப்சைட்டோட பொண்ணை கண்டுபிடிக்க அவ உனக்கு உதவி செய்வா. அவளை பத்திரமா பாத்துக்க. உனக்கு 2 செகண்ட்ஸ் டைம். வெல், என்ன ஏமாத்துட்டியா? எல்லா டைமும் நீயே ஜெயிச்சிட முடியாது என்ன? கேம் முடிஞ்சிருச்சு கண்ணா. நீ தோத்துட்ட. இந்த ஃபீல் எப்படி இருக்கு? சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல மார்க்கஸ். ஹோ, எதுக்கு சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகுற? நீ ஒரு சயின்டிஸ்ட். தோல்வியை நீ ஒத்துக்கணும் நாகரிகமா. இப்ப சயின்டிபிக் ஒண்டர்ஸ் எல்லாத்தையும் நான் காமிக்க போறேன். அதை நீ பார்க்க தயாராயிரு. இன்னும் 12 மினிட்ஸ் தான். டைமரை செட் பண்ணிடுங்க. நம்ம வேலையை நாம ஆரம்பிக்கலாம். இன்னும் 12 மினிட்ஸ் தான் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஹிஸ்டரியில ஒரு புதிய நாளை தொடங்க போறாங்க. எல்லா இடங்கள்லயும் அசம்பாவிதங்கள் ஏற்படும். கண்டிப்பா இந்த கொடூரங்களை தடுக்க இங்க யாராலையும் முடியாது. இனி யாரும் இங்க நான் தான் நம்பர் 1 சொல்லிக்க முடியாது. முட்டாள்தனமான நம்பிக்கைகள் தான் இதுக்கெல்லாம் காரணம். டெமோக்ரஸி எனக்கு பிடிக்கல. இந்த கன்ஃபியூஷனான கவர்மெண்ட்டை செயல்பட விட்டா அது நமக்கு தான் ஆபத்து. இந்த அழிவு எல்லாருக்கும் தேவையான ஒண்ணுதான். சுதந்திரம் நான் கொடுக்க போற ஒண்ணு. எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ணாதான் இருக்க போகுது. யாராலையும் இனிமே தப்பிக்க முடியாது என்னோட பார்வையில இருந்து. இனி இங்க எல்லாமே நான் தான். ஒரு நல்ல நேஷனை உருவாக்க போறேன். இனி மத்தவங்க பிடியில இந்த உலகம் இருக்க போறதில்ல. மார்க்கஸ், உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி, திறமசாலி இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு தொண போறது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமான விஷயம்தான். டாக்டர் வெப்ஸ்டர், இங்க வாங்க. இந்த நாடு இருக்கே, அடிபட்ட ஒரு பீஸ்ட் மாதிரி இது. இந்த காயங்களுக்கு நம்ம மருந்து போட வேணாமா? Come on, Shinan. ப்ளீஸ் எங்க
எங்க அப்பாக்கு நான் உதவி பண்ணணும். கண்டிப்பா நம்ம போலாம் சூசன், கவலைப்படாத. இது ரோம் மாதிரி ஆகாது. என்னோட கணக்கே வேற. என்னோட திட்டத்தை கரெக்டா செயல்படுத்திட்டா போதும். யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அதிகாரம் நம்ம கைக்கு வரும். நீங்க கம்ப்யூட்டரை சேட்டலைட்ல லாக் பண்ணிட்டீங்களா? ட்ராக்கிங் ஆகிக்கிட்டு இருக்கு. 8 minutes 6 minutes 30 செகண்ட்ஸுக்கு அதை லாக் பண்ணிடுங்க. இது நம்ம முடிச்ச அடுத்த நொடியே நியூயார்க் எக்ஸ்சேஞ்ச், கார்கோ, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னு எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், கோல்ட் ரிசர்வ்னு, குறிப்பா அந்த ஒயிட் ஹவுஸ்னு எல்லாமே ஸ்தம்பிச்சு போறத நானும் இன்னைக்கு ரீசெட் பண்ணுங்க. இத பாரு, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இது ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னைக்குமே ஒரு ஆண் ஒரு விஷயத்துக்காக போராடும் போது கூட சேர்ந்துக்கிறவன் தான் உண்மையான ஆளா இருக்க முடியும். புது நேஷனை நீ மேனேஜ் பண்ணிக்கோ. இந்த புது நேஷன் நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. இதுல எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். சார், நான் இப்போ ரீசெட் பண்ணிட்டேன் சார். ட்ராக் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே ஆகிக்கிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் லாக் பண்ணுங்க. ஓகே பேஜ், எங்க இருக்க? அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது. இனிமே அவங்க என்ன பண்ணாலும் என்ன தடுக்க முடியாது. சூசன், சூசன், நீ எங்க இருக்க? கமா சார்லி, இந்த பக்கம். க்ளோஸ் பண்ணி அதை ஓபன் பண்ணுங்க. இந்த உலகத்தோட ஒரு புது ஸ்ட்ரக்சர் இப்போ உருவாக்க போகுது. அவங்க இங்க தான் இருக்கணும். கம் ஆன். கம் ஆன், வாங்க, நாம இங்க இருந்து கிளம்பணும். வாங்க. சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போகணும். லெட்ஸ் கோ. சீக்கிரம் போலாம் வாங்க. ஹே, எங்க போயிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு. என்ன நம்பு. கம் ஆன். அட்லீஸ்ட் நீ என்ன பண்றேன்னு சொல்லலாம்ல. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பண்ண போறோம்னு சொல்லு. ஆல்ரைட் பேஜ், நான் அங்க போகணும். உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? புடிங்க. புடிங்க. வா வா வா. வா. பாத்து.
ஆக்டிவேட் சைக்கோட்ரானிக்கல் பூஸ்டர். சீக்கிரம் போய் நான் சொன்னதை எடுத்துட்டு வா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? புரியலையா? அந்த ப்ரொஜெக்டரை வேற இடத்துக்கு போக விடாம அந்த இடத்துலயே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கான். இப்போ அந்த டேமை எதுவும் பண்ண முடியாது. அப்படியே வந்து வா, உன்னால முடியும். கம் ஆன், பாத்து இரு இரு. கைய புடி. இங்க என் கைய புடி, கைய புடின்னு சொன்னேன். பாத்து கைய புடி. அவன் கால கொஞ்சம் புடி. மேல வா, அவ்வளவுதான். மேல வா, புடிச்சுக்கோ. பாத்து. பேஜ், நல்ல வேலை என்ன பத்திரமா உள்ள பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா இதை வெளியே யாருக்கிட்ட சொல்லிடாத என்ன? சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க, வாங்க வாங்க சீக்கிரம். இப்பவாவது சொல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியணும். நான் அந்த லேசரை 100% ரிஃப்ராக்ஷன் பென் பேக்குக்கு அப்படியே மாத்தி விட்டுருக்கேன். போதுமா சார்லி?
எஸ். ஓகே, இப்போ அந்த 100% நீ சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொன்னியா? அதால இப்போ என்னதான் ஆக போகுது? அப்படின்னா அது அவனையே சுருக்கிடும்னு அர்த்தம். அப்படியா? ஆமா, வேணா நீயே பாரு. ஜாக் என்ன சொல்ல வர்றான்னு புரியலையா? அந்த ப்ரொஜெக்டரை வேற இடத்துக்கு போக விடாம அந்த இடத்துலயே ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி பண்ணிருக்கான். இப்போ அந்த டேமை எதுவும் பண்ண முடியாது. மார்க்கஸ் கனவுல கூட நினைக்காத ஒரு சம்பவம் இப்ப நடக்கும். எக்ஸாக்ட்லி. 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஒரு புது அரசாங்கத்தை உருவாக்க நினைச்சவன் இப்போ ஒரு குட்டி அரசனா மாறிட்டான். திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தினா இப்படிதான் நடக்கும். குட் லக் மார்க்கஸ். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். ரொம்ப பெரிய காரியத்தை ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்கீங்க. யூ போத் ஆர். தேங்க் யூ. நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல டீமா இங்க இருக்க முடியும்னு இல்ல, நம்புறேன். கொஞ்சம் இருங்க. இது வேலைக்காகாது. என்ன சுற்றுப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்திருக்கேன். பிளேன்ல இருந்து கீழே குதிச்சேன், அங்கேயும் ஜஸ்ட்ல தப்பிச்சேன். பட் இதுக்கு மேலேயும் என்னால முடியாது. எல்லா இடத்துலயும் ஜஸ்ட்ல தப்பிப்போன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏதாவது ஜஸ்ட்ல மிஸ் ஆனா அப்புறம் நானே மொத்தமா மிஸ் ஆயிடுவேன். மேம், நீ உண்மையாவே கலக்கிட்ட. குட் பை மேடம். அந்த கிங்டம்ல இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? நமக்கு அதை விட முக்கியமான வேலைலாம் இருக்கு. சீரியஸாவா? சீரியஸா தான். இப்ப நான் உங்க மேடம் சொல்ற மாதிரியே உங்களுக்காக வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களை மாதிரி கேட் வேர்ல்ஸ்லாம் அதை நீங்க என்ஜாய் பண்றீங்க. அதை நீங்க ஒரு த்ரில்லா பாக்குறீங்க. ஆனா நீ ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ண. ஜெயிக்கணுங்கிறதுக்காக பண்ண முயற்சி. உண்மையாவா? நான் ஏற்கனவே காம்படிஷன்ல ஜெயிச்சேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆஹா. இப்பவும் கிராண்ட் பிரைஸ் தான் ஜெயிச்சிருக்கேன். என்னையா? நீ எனக்கு பதில் சொல்ற மாதிரி இல்ல. நான் கேள்வியையே மறந்துட்டேன். இல்ல, நீ மறக்கல. நம்ம இந்த வழியா வெளியே போகணும். ம்ஹும். என்ன நடக்குது? நான் அட்டெண்டன்ட்டுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கேன். எதுக்கு? அதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு நான் லஞ்சம் கொடுத்து தானே ஆகணும்.